எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கோல்டு படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர புது நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவான ஜோஷி அப்படின்றத காமிக்கிறாங்க. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அம்மா எழுப்புறாங்க. நம்மளோட வீட்டு வெளியே யாரோ வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க, யாருன்னே தெரியல, கொஞ்சம் பாருடான்னு சொல்ல இவரும் எழுந்து போய் வண்டியை பாக்குறாரு. ஒரு பொலேரோ. இந்த வண்டி யாரு நம்ம வீட்டு முன்னாடி பார்க் பண்ணலாம், இந்த வண்டிக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு மாதிரி செக் பண்ணி பார்க்க அது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். இதை பார்த்தா இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அன்னைக்குன்னு பார்த்து இவர் புக் பண்ண ஒரு புது கார் டெலிவரி ஆக வேண்டி இருக்கும். கார் நம்மளது வரப்போகுது. இப்போ இந்த வண்டி நம்ம வாசல்ல நிக்குது, அதனால நம்மளோட புது கார் உள்ள வராம போயிடும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க சரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கிளம்புறாரு. அங்க போனா அங்க ஒரு பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு இருக்க ஒரு லாரி பிரேக் டவுன் ஆயிட்டு இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே. இதனால என்ட்ரன்ஸை யாரும் பயன்படுத்த முடியாம போயிடுது. இவரும் போய் பார்க்க அங்க இருக்கிற எல்லாருமே செவ்வறு ஏறி குச்சி வைப்பான்றாங்க. போன உடனே அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட போய் நான் புது கார் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது இன்னைக்கு டெலிவரி பண்ண போறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா யாரு என்னன்னு தெரியல, பொலேரோ வண்டியை நிறுத்திட்டு போயிட்டாங்க. அது உள்ள நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க தான் அதை கிளியர் பண்ணி தரணும், என்னோட புது வண்டி உள்ள வராம கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவரும் பண்ணிடலாம்பான்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா வெளியே மரக்கட்டை ஏற்றி விட்டுருக்க ஒரு லாரி தான் அங்க பிரேக் டவுன் ஆயிடுச்சு இல்லையா. அந்த லாரியில இருக்கிற 2 கட்டை எனக்கு வேணும், என்னோட வீட்டுக்கு பர்னிச்சர் செஞ்சு போட்டுப்ப அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அந்த போலீஸும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கை வைக்க முடியாது சார், ரெக்கார்டு எல்லாத்தையும் நான் தான் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று காணோம் அப்படின்னா என் மேலதான் சார் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இந்த சைடு ஹீரோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார் இல்லையா, அவரை கூப்பிட்டுக்கிட்டு சரி வாங்க போய் பார்க்கலான்னு கிளம்புறாங்க. 2 பேரும் அங்க போய் சேர்ந்துடுறாங்க. அண்ட் வண்டியை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஃபுல்லா ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, யாருதுன்னு வேற தெரியல. என்ன பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா அங்க வெளியே பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி ஒரு வண்டி இருக்கு இல்லையா, அது கிளியர் பண்ணாதான் அங்க எடுத்துட்டு போக முடியும். இதனால யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட சீனியர் ஆபீசர் போன் அடிக்கிறார். இங்க அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்போ அந்த வண்டியை பார்க்கணும்னு யார் அழுதா, உடனே இங்க கிளம்பி வான்னு சொல்ல இவங்களும் ஹீரோவா அந்த இடத்துல விட்டுட்டு எங்களோட சீனியர் ஆபீசர் கூப்பிடுறாராம், வண்டி இங்கே இருக்கட்டும், நாங்க அப்புறமா பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவரோட கார் டெலிவரி ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா. அந்த காரையோ பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ண வந்துடுறாங்க. காரை கொடுத்துட்டு நீங்க கேட்ட மாதிரியே பண்ணியாச்சு சார், உள்ள எடுத்து விட்டுடலாமான்னு கேட்க உள்ளதான் வழியில ஒரு வண்டி நின்றுட்டு இருக்கு இல்லையா, இவரும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க காரை மட்டும் இந்த ஓரமா பார்க் பண்ணிட்டு போங்கன்னு வீட்டுக்கு வெளியே பார்க் பண்ண சொல்றாரு. புது கார் வாங்கி அது வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இவரோட ஃப்ரெண்டு அவருக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி வீட்டுல ஒரு வண்டி நிக்குது, அந்த வண்டியை எடுத்துட்டு வெளியே போகணும், அப்பதான் நான் வாங்கிட்டு இருக்க காரை உள்ள எடுத்துட்டு வர முடியும்லாம் சொல்ல அவரு கார் வாங்குறத சொல்லவே இல்லை. பாத்தியாடா, சின்ன வயசுல எல்லாம் நான் தானே உனக்கு காசு போடுவேன், இப்ப பாரு இது எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சிட்டேன், சரி பரவாயில்ல சாவியை கொடு, அந்த பொலேரோ எடுத்து வெளியே விட்றான்னு கேட்க இவர் செம்ம கடுப்பாயிடுறார். அது இல்லன்ட்டு தானடா நான் உன்னை கூப்பிட்டேன், நீ இப்படி கேட்டா ஏதாவது பார்த்து பண்ணுடான்னு சொல்ல அவரும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கீ போடுற இடம் இருக்கும் இல்லையா, அதை கையோட கழட்டிக்கிறாரு. இதை வச்சுதான் நம்ம டூப்ளிகேட் சாவி செய்யணும், அதுக்கப்புறமா அதை பிளேஸ் பண்ணி சாவியை ஈஸியா எடுத்துட்டு போயிடலாண்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவரு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கிறார். மிஞ்சி போனா இன்னைக்கு நைட் ஆயிடும், நாளைக்கு காலையில எல்லாத்தையும் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் கூட இன்னொரு பையன் வருவான், பக்காவா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஃபெட்டி அப்படின்ற ஒரு உள்ளூர் ரவுடியை காமிக்கிறாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா அவரோட ஆளுங்க எல்லாரும் ஃபோன் பண்றாங்க, ஆனா நாங்க அந்த வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பொல்லேரோ ஒரு வீட்டு வெளியே தான் நின்றுகிட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துருவான்னு கேட்க இந்த ஃபெட்டியும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு எங்க வரணும்னு தெரியுமாடா அப்படின்னு மாதிரி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஒரு ஸ்கூல் கிரவுண்ட சொல்றாரு, அங்க வந்துருங்க நீங்க, அங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு கிளம்புறாங்க. வண்டியில தான் சாவி போடுற இடமே இல்லை இல்லையா, அதனால என்னடா இது வண்டி இந்த மாதிரி இருக்கு, இது எப்படிடா வெளியே கொண்டு போறது அப்படின்ற மாதிரி 3 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த சைடு பாத்ரூம் போனோன்னு வந்த ஹீரோ இதை பார்த்துட்டா, இவனுங்களது தான் வண்டி போல, ஒரு நாள் முழுக்க இங்க நிறுத்த வச்சுட்டு சொல்லாம கொல்லாம எடுத்துட்டா போறீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் போய் ஆளுக்கு 2 குத்து குத்துறார். அவனுங்களும் விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. இவருக்கு ஒன்னும் புரியல, ஏன்னா வண்டியை விட்டு ஓடுறானுங்கன்ற மாதிரி நின்னுகிட்டே இருக்க கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. இந்த ஃபெட்டி இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரையும் வண்டியை எடுத்துட்டு வாங்கன்னா அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அவ்வளோ வெறியாவோட அடிச்சாவன், சரி பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் பீஸை கட்டிட்டு நம்ம இருந்து கிளம்புவோன்னு பேசிக்கிட்டே இருக்க 4வது ரவுடி இவரோட அடியால் ஒருத்தர் என்ட்ராகிறார். நான் போய் அவனை அடிச்சுட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு வரேனா,
நம்ம பசங்க மேலேயும் அவன் கை வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி துடிப்பா கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை அவரோட ஸ்பீக்கர்ல அழகா பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கார். திடீர்னு ஸ்பீக்கர் நின்று போக பாட்டு கேட்க முடியாம போயிடுது. அப்பதான் யோசனை வருது, அந்த வண்டி ஃபுல்லா ஸ்பீக்கரா தானே இருக்கு, இவ்வளோ நேரம் நம்மகிட்டே நின்றுகிட்டு இருக்கு, ஒரு சர்வீஸ் டாக்ஸா எடுத்து போ அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க ஒரு ஸ்பீக்கரை எடுத்துட்டு வந்து பிரிச்சு ஆன் பண்ணலான்னு ட்ரை பண்ண பட்டனே இல்லை. என்ன ஃபேக்கு மாதிரி தெரியுது, இதுல கூடவாடா ஃபேக்கா எல்லாத்தையும் டெலிவரி பண்ணுவீங்கன்னு அதை தூக்கி போட டங்குன்னு ஒரு சத்தம்லாம் கேக்குது. நீ எடுத்து பார்க்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் இவரை தேடி வந்திருக்கு. அது ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு. அந்த கோல்டு தான், அந்த கோல்டு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்பீக்கர் மாதிரி செட்டப். இதை இவர் கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா. பயங்கர சந்தோஷம். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு கூரையை கொட்டி கொடுத்தா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா, அந்த சந்தோஷத்தை ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சாவியை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு வர்றாரு. எல்லாமே ரெடி, இதை வண்டியில பிக்ஸ் பண்ணா மட்டும் போதும்டா, வண்டி எங்க இருந்து எடுத்துடலாம், அப்புறம் உன்னோட காரை நீ உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவரு ஒரு மாதிரி நின்னுகிட்டே இருக்கார். இது ஃபுல்லா தங்கமா இருக்கு, இவனுங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், இவனுங்க உள்ள இருக்கிறத பாத்துருவானுங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க கூடிய ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்க போலீஸ் போன் அடிக்கிறார். அந்த வண்டியோட நம்பர் என்னப்பான்னு கேட்டு சொல்ல வண்டி நம்பரை செக் பண்ணிட்டு அது ஃபேக் ஆனது, ஒரு காரோட நம்பர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்து நாங்க செக் பண்ணி பாக்குறோம், அது ஃபேக்கா வேற இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கும்பான்ற மாதிரி கிளம்ப இந்த சைடு இவங்களும் பாத்தீங்கன்னா வண்டியில இருக்க எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட போய் சாவியும் கொடுக்குறாங்க. 1200 ரூபாய் கூகுள் பே பண்ணினா கிளம்பிடுவோம். நின்னுகிட்டே இருக்க போலீஸ் வராங்க அப்படின்ற விஷயம் ஹீரோ சொல்றாரு. போலீஸா, ஏற்கனவே பல பிரச்சனை, நீ காசை அப்புறம் கூட கொடுப்பா அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பேரும் காசே வாங்காம கிளம்பிடுறாங்க. அந்த ஹீரோவும் போலீஸ் வராங்க, நம்ம அதுல இருந்து ஒரு ஸ்பீக்கரை எடுத்துட்டோம்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த ஸ்பீக்கரை போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி அது உள்ள வச்சிடுறாரு. அதே சமயத்துல கரெக்டா போலீஸும் அங்க என்டர் ஆகுறாங்க. வண்டியை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இல்ல, ஒரு டீ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா கிட்ட வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்களோட சீனியர் ஆபீசர் வண்டியை செக் பண்ண போனீங்களே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குற. நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம் சார், ஒன்னும் இல்லைன்னு சொல்ல. சரி பாம் இருக்கான்னு பாத்தீங்களான்னு கேக்குறாரு. உடனே இவங்களும் வண்டியை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. பாம்லாம் எதுவும் இல்ல, ஸ்பீக்கர் தான் சார் இருக்கு, வண்டி அங்க கொண்டு வர முடியாததால நம்ம ஜோஷ் கிட்டேயே கொஞ்ச நாள் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் சார், எந்த பிரச்சனையும் இல்லைன்னுலாம் சொல்ல எங்களோட சீனியர் ஆபீசரும் அப்ப எதுக்கு அங்க இருக்கீங்க, உடனே இங்க வாங்க, நிறைய வேலை எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவோ ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சோ அப்படின்ற மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்க இவர் பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப் வச்சிருப்பார், சுமங்கலி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல. இவரோட மொபைல் ஷாப்ல இருக்கிற மேனேஜர் பாத்தீங்கன்னா அவருக்கு போன் பண்றாரு. பொண்ணு பார்க்க போனீங்களேனா, என்ன ஆச்சு, கடைக்கு எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கிறார். பொண்ணு பார்க்க போன இடத்துல இன்னும் எந்த பதிலும் சொல்லல, கடைக்கு நான் அடுத்த வாரத்துல வருவேன்டா அப்படின்ற மாதிரி போனை வைக்க அனுப்பி அப்படியே கட் பண்ணி வண்டி எப்படி அந்த வீட்டு முன்னாடி வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. உன்னி அப்படின்ற பல தொழில்களை பண்ற தொழிலதிபரை காமிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா உஸ்மான் அப்படின்ற நபரை கூப்பிட்டுட்டு வண்டியில எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டல, அதுல இருக்கிறது 99.9% பியூர் கோல்டு, அதை நான் சொன்னேன்ல அந்த அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணிட்டேன்னு வையா, அவரோட பையனுக்கு ஒரு புது லேப்டாப் வாங்கி தரேன்னு சொல்ல அவரும் டெலிவரி பண்றதுக்காக கிளம்பியிருப்பாரு. அது இந்த உன்னியும் அந்த வண்டியை அனுப்பி வச்சுட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல இருந்து இவரோட ஒய்ஃப் போன் பண்றாங்க. இந்த மாதிரி நம்மளோட பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா இவர் மறுக்கிறார். பல கோடி செலவு பண்ணி நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்த போறேன், ஃபாரின் கார் எல்லாத்தையும் இறக்கிட்டேன் கல்யாணத்துக்காக, இப்ப வந்து வேணான்னு சொன்னா எப்படி, பொண்ணு நீதாமா பேசி புரிய வைக்கணும்னு கட் பண்ண அப்படியே அந்த பொண்ணு யாருன்னு காட்டுறாங்க. ஸோ சுபா அப்படின்ற இந்த சுமங்கலியை காமிக்கிறாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணா இருப்பாங்க. கல்யாணம் வேணான்னு சொன்னேன், உங்க ரெண்டு பேருக்கும் என் மேல அக்கறையே இல்லம்மா, அதனாலதான் எனக்கு விருப்பமே இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்ல இவங்களோட அம்மாவும் அப்பா வரட்டுமா பேசிக்கலான்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி உன்னியை காமிக்கிறாங்க. இவர் பொண்ணுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளையோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஐடியா சாஜி அப்படின்றது தான். ஐடியா என்கிட்ட நிறைய இருக்கு, நான் சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ்ல தங்கத்தை எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி வச்சிட்டியான்னு கேட்க இந்த உன்னியும் அதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி அனுப்பிட்டா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும், என் பொண்ணோட கல்யாணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஐடியா சாஜியும் இந்த மாதிரி உன் பொண்ணு பேர்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை என் பையன் பேருக்கு எழுதி வச்சிரு, அண்ட் உன் பேர்ல ஒரு நகை கடை இருக்கு இல்லையா, அதை என் பேர்ல எழுதி வச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்க இவர் நகை கடையை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, ஆனா காம்ப்ளெக்ஸ் எழுதி வைக்கிறேன்னு சொல்றாரு. அது இந்த ஐடியா சாஜியோ பாத்தீங்கன்னா சரி பரவாயில்ல அந்த ஜுவல்லரி ஷாப் எனக்கு வேணாம், 5 பாட்டில் சரக்கு மட்டும் அனுப்பி வை அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு நல்ல இடத்துல தான் சம்பந்தம் பிடிச்சிருக்கோம், ஏன்னா வெயிட்டா கேட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோ பொண்ணு பார்க்க போனாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லையா, அந்த சம்பவம் ஹீரோ பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போய் உட்காந்துருப்பார். அங்க இருக்கிற எல்லாருமே மாப்பிள்ள ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு, என்ன வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ்ல போன் ஷாப் வச்சிருக்கான், பயங்கர சேல் ஆயிட்டு இருக்கும், எப்பயுமே பீக்ல வேற இருக்கும் அப்படின்ற மாதிரி பில்டப் குத்துக்கிட்டே இருக்க
இவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சுமங்கலி காம்ப்ளெக்ஸோட ஓனர் இருக்கார் இல்லையா, உன்னி, அவர் தான் அது. தான் பொண்ணு கல்யாணத்துக்காக காம்ப்ளெக்ஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால எல்லா கடைகளையுமே பாத்தீங்கன்னா காலி பண்ண வச்சிட்டு இருப்பார். ஒரே ஒரு கடை மட்டும் காலி பண்ணாம இருப்பாங்க. அதுதான் ஹீரோவோட கடை. என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, ஒரு வாரம் டைம் தர, காலி பண்ணிடு. 2 வாரம் கழிச்சு என் பொண்ணு கல்யாணம் இருக்கு, அது வழியெல்லாம் இருந்தேன்னு வையா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போக இவரும் போனை கட் பண்ணி வச்சுட்டு பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பார். அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகி பிரசன்ட்டுக்கு வருது. இவரோட அம்மா கிட்ட போய் திடீர்னு நமக்கு ஒரு லாட்டரி அடிச்சா என்னம்மா பண்ணுவீங்கன்னு கேட்க, அதெல்லாம் ஈஸியா விழாதுரா, அதுக்குன்னு நேரம் காலம் எல்லாமே அமையணும்டா, இதெல்லாம் எதுக்கு உனக்கு, போய் வேலையை பாருன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் எடுத்த ஒரே ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதே சமயத்துல அந்த ஐடியா சாஜியும் அவரோட பையனையும் காமிக்கிறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸுக்கு போய் இனிமேல் இது நம்ம கண்ட்ரோலுக்கு தான் வரப்போகுது, இதை வெடிக்க வச்சு வீடியோ எடுத்து எல்லாத்துலயும் வைரல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஹீரோ ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தா இல்லையா, அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க எல்லாம் அங்க வராங்க. இந்த இடத்த வெடிக்க வைக்க போறீங்களா, அப்ப இங்க ஒரு போன் கடை வச்சிருக்காரு, அவரோட நிலைமை, அவருக்கு தான் நாங்க பொண்ணு கொடுக்கலான்னு இருக்கோம், விசாரிச்சுட்டு போக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்க தான் அதை வெடிக்க வைக்கிற பிளான்ல இருக்காங்க இல்லையா. இன்னும் ஒரு வாரத்துல இது எங்க கையில வரப்போகுது, இந்த இடமே தூள் தூளாக போகுது, அப்ப அந்த போன் கடைலாம் என்ன ஆகுறது, அதெல்லாம் அவ்வளோதாயா, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஃபெட்டியோட டீம்ல 4வது நபர் ஒருத்தர் அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த வண்டியை தூக்கிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. அவர் பாத்தீங்கன்னா அங்க வந்து நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம வண்டியை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்க இந்த வாட்டியும் ஹீரோ கரெக்டா வந்துட்டுறார். 2 தட்டு பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டுறாரு. அடுத்த நாள் காலையில மொத்தமா எல்லாரையும் காமிக்கிறாங்க. அப்பவே சொன்னேன், அவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கான், போட்டு சம்மடி அடிக்கிறான், சொன்னா கேட்டா தானே, இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும்டா, முதல்ல உங்க எல்லாத்துக்கும் கொஞ்ச நாள் சரியாகட்டும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபெட்டி ரவுடி இருக்கார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இன்னொரு சைடு ஹீரோ அந்த தங்கம் இருக்கு இல்லையா, எல்லா ஜுவல்லரி ஷாப்புக்கும் போன் பண்ணி தங்கத்தை உருக்குற மிஷின் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்களும் இல்ல, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க எல்லாம் சொல்லி அனுப்ப இவர் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அவரோட மாமா ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர்றாரு. அவர் நகை கடை தான் வச்சிருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போமே, அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி போன் அடிக்க இந்த நபரும் பாத்தீங்கன்னா தூக்கு போட்டு சாகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்பதான் இவரோட போனு சாக கூட நிம்மதியா விட மாட்டானுங்களே. சரி என்னன்னு கேட்போமே அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ண ஹீரோவும் அந்த மிஷின் இருக்கான்னு கேட்கிறார். என்கிட்ட இருக்கு, புதுசுப்பா, நானே ஒரு 2-3 வாட்டி தான் யூஸ் பண்ணிருக்கேன், உனக்கு வேணும்னா வந்து வாங்கிட்டு போன்னு சொல்ல அவரோட வீட்டுக்கு போறாரு. 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. மிஷினை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுறாரு. அந்த மிஷினை ஆன் பண்ணி ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த தங்க கட்டி எடுத்து அது உள்ள வச்சு பயங்கரமா ஹீட் பண்றாரு. அது கொதிச்சு வந்த உடனே ஒரு பிஸ்கட் மாதிரி ஒரு ஷேப்ல அதை ரெடி பண்ணி எடுத்துட்டுறாரு. அதை கைகளால எடுத்து பார்க்க பயங்கர சந்தோஷம், கோல்டு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ அவர்கிட்ட ஒரு கோல்டு இருக்கு இல்லையா, இந்த கோல்டு பிஸ்கெட்டை விற்கலாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவரோட மாமா கிட்டே போறாரு. அவரும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு 99.9% இது கோல்டு தான், இதை விற்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நகை கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி, ஒரு கோல்டு இருக்கு 1 கிலோ இருக்கும், உடனே காசு கொடுத்தீங்கன்னா நான் இப்பவே தந்துருவேன், வாங்கிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த நபரும் நிறைய ஆர்டர்லாம் வந்திருக்கு, அந்த கோல்டு எனக்கு உடனே வேணும், நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு போய் அங்க நிக்கிறார். 45 லட்சத்துக்கு டீலை போட்டு அந்த தங்கத்தையும் கை மாத்திக்கிறாங்க. இனிமேல் தங்கம் கிடைச்சதுன்னா அதை என்கிட்டயே கொடுங்க, நானு நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அவர் கிளம்பிட்டார். அண்ட் ஹீரோவும் காசை வாங்கிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இவரோட புரோக்கர் கிட்ட இருந்து போன் வருது. அன்னைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போயிருந்தோம் இல்லையா, அவங்க உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்கப்பா, உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸ் போனாங்களா, அங்க இருக்கிற யாரோ காம்ப்ளெக்ஸே வெடிக்க வைக்க போறோம், அங்க இருக்கிற கடை எல்லாம் என்ன ஆகுறது, அதெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால பொண்ணு வீட்டுல வேற இடத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, உனக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் போல அப்படின்ற மாதிரி போனை வைக்க இவரும் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கார். போலீஸ் எல்லாரும் நிறுத்துறாங்க. வண்டியில என்ன இருக்கு, எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்க இவரும் வீட்டுக்கு போறோம் சார், வண்டியில பழைய துணி தான் இருக்குன்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாருமே சரி நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுடுறாங்க. இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேல இருக்கும். எல்லா ஸ்பீக்கர் கடைக்கும் போன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மாடல், அதாவது இவரோட வீட்டு வெளியே நின்றுகிட்டு இருக்கு இல்லையா, அந்த வண்டிக்குள்ள இருக்க ஸ்பீக்கரோட மாடல் சொல்லி எனக்கு ஒரு 200 பீஸ் வேணும்னு கேட்குறாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே இருக்க வண்டியில் 200 டப்பா தான் இருக்கும், ஸ்பீக்கர் டப்பா, அதனால 200 பீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே இருக்கிறவங்களும் இப்போதைக்கு 20 பீஸ் தான் சார் இருக்கு, இதை நாங்கள் காலையில் அனுப்பி வைக்கிறோம், மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடுறோம் சார்ன்ற மாதிரி சொல்ல
இவரும் 20 ஸ்பீக்கர் முதல்ல அனுப்பி வைங்க அப்படின்னு மாதிரி டீல போடுறாரு. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஐடியா சாஜி இருக்கா இல்லையா, அவரோட சம்பந்திக்கு போன் பண்ணி அந்த கோல்டு இன்னும் வரல, எப்பதான் வரும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த உண்மையும் அதெல்லாம் சீக்கிரமா வந்துடும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ்ல இருக்க எல்லாரையும் காலி பண்ண வச்சுட்டேன், அது உங்களுக்கு தான். ஆனா ஒரே ஒருத்த மட்டும் காலி பண்ண மாட்டான், அவங்ககிட்ட நான் சீக்கிரமா காலி பண்ண சொல்லிட்டேன், அவனும் பண்ணிடுவா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இந்த ஐடியா சாஜு பாத்தீங்கன்னா, என்ன நீங்க சொல்லி அவன் காலி பண்ணியா, ஒரே ஒருத்தனா, அவனை நான் எப்படி காலி பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்றாரு. இந்த சமயம்னு பார்த்து இந்த உன்னியோட டிரைவரான உஸ்மான் போன் பண்றாரு. இவரும் இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த, சொன்ன இடத்துலயும் நீ டெலிவரி பண்ண காணோம், அந்த கோல்டு எல்லாம் இப்ப எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த உஸ்மானும், நான் அன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு வந்துகிட்டே இருந்தேன், யாரும் முகம் தெரியாத நபர்கள் என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டேன், ஆளே இல்லாத ஒரு வீட்டு முன்னாடி வண்டியை விட்டுட்டு நானும் எஸ்கேப் ஆயிட்டேன் சார், 2 நாளா செம்ம ஜுரம், இன்னைக்கு தான் எனக்கு சுய நினைவே வந்தது, போன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையும் சொன்னேன்னு சொல்ல அவரும் அந்த வீடு ஞாபகம் இருக்கா, சரிவா உடனே கிளம்பலான்னு அதுக்கு உண்டான வேலையை பாக்குறாரு. அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோவும் பாத்தீங்கன்னா 20 பாக்ஸ் ஆர்டர் கொடுத்திருந்தா இல்லையா, காலையிலே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. அந்த 20 பாக்ஸையும் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்றாரு. அந்த வண்டிக்குள்ள இருக்கிற பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் அப்படியே மாத்தி வச்சுட்டு ஸ்பீக்கரை ரீப்ளேஸ் பண்ணிட்டுறாரு. அண்ட் இந்த சைடு ஐடியா சாஜியோ பாத்தீங்கன்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம கிட்ட வரப்போது உறுதி ஆயிடுச்சு, ஒருத்த மட்டும் காலி பண்ணாம பிரச்சனை கொடுக்குறான்டா அப்படின்ற மாதிரி இவரோட பையன் கிட்ட சொல்ல, இவரோட பையனும் இதுக்கெல்லாம் ஆளுங்களை செட் பண்ணி தான் பண்ணணும், என்கிட்ட சின்ன பசங்க இருக்கானுங்க அவனுங்களை செட் பண்ற அப்படின்ற மாதிரி போனை பண்ணி விஷயத்த சொல்றாரு. அண்ட் இந்த பசங்களும் பாத்தீங்கன்னா, ஒரு கடையை தானே காலி பண்ணணும், ஒரு 10 லட்சம் செலவாகணும், அதை நான் உங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீட்டு முன்னாடி வந்து வாங்கிக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைனா காம்ப்ளெக்ஸே காலி பண்ணணும், அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கடை தானே, நாங்களே பாத்துக்கிறோம்னு காசை வாங்கிட்டு கிளம்ப சந்தோஷ் அப்படின்ற ஒரு ஆளுக்கு போன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்ல இருக்க ஒரு கடையை காலி பண்ணணும்னா நாங்க உங்களுக்கு 1 லட்சம் தரோம், அதை எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்ல, இவரு நான் இருக்கிற இடத்துக்கு வந்து பணத்தை கொடுங்க, அந்த கடையை நான் உங்களுக்காக காலி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி டீல போட்டு பக்காவா முடிச்சிடுறாங்க. அது இன்னொரு சைடு உன்னியும் அவங்களோட பொண்ணு முதற்கொண்டு உஸ்மான் 3 பேரும் பொலேரோவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கார்ல வந்துகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு அந்த 2 போலீஸும் பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு மறுபடியும் வராங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற லாரியை நாங்க எடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்லைன்னா நாளைக்குள்ள நாங்க எடுத்துருவோம், நாளைக்கு நாங்க இந்த வண்டியை கொண்டு போயிடுவோம், அதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தோம்லாம் சொல்ல, ஹீரோ தான் மறைமுகமா இந்த கோல்டு எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, இதனால அவங்களை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணும், அண்ட் நாளைக்குள்ள இந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு சைடு உன்னி அவரோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொலேரோவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருந்தா இல்லையா, ஹீரோவோட வீட்டு வெளியே வந்துடுறாங்க. பொலேரோவை பார்த்து அது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண வீட்டுக்குள்ள 2 போலீஸ் இருக்கிறத பாக்குறாங்க. போலீஸ் கிட்ட மாட்டணும் அப்படின்னா அவ்வளவுதான், அந்த வண்டியை அப்புறமா எடுத்துக்கலாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி போலீஸை பார்த்த உடனே ரிவர்ஸ்ல தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அண்ட் தூரமா ஒரு இடத்துக்கு போய் போலீஸ் அங்க இருந்து கிளம்பின உடனே நம்ம ரிட்டர்ன் போய் வண்டி எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவரோட சம்பந்தி போன் அடிக்கிற, சரக்கு அனுப்பி வைக்கிறேன்னு இன்னும் அனுப்பி வைக்க வேலை, அந்த கோல்ட தரேன்ன இன்னும் தரல, காம்ப்ளெக்ஸ் எழுதி தருவேன்னு அதையும் தரல, என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சத்தமா பேச 2 பேருக்கும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மோதல்ல போய் முடியுது. 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. இதோட முடிவுல கல்யாணமே வேணாம், என் பொண்ணு அப்பயே வேணான்னு தான் சொன்னான், நான் தான் அவளை வலுக்கட்டாயப்படுத்தி பண்ண வச்சால, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவைடா, உனக்கு நான் எதையுமே கொடுக்க போறதா இல்ல, என் பொண்ணையும் சேர்த்துதான், போனை வைடா அப்படின்ற மாதிரி கட் பண்ணி விட, அந்த சைடு இருக்க ஐடியா சாஜியும் பாத்தீங்கன்னா, என் பையனுக்கு நானும் வேற பொண்ணை பாத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி கட் பண்ணி விட்டுறாரு. இந்த சைடு கார்ல இருக்க உன்னியும் முதல்ல இங்க இருந்து கிளம்புடா உஸ்மான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உஸ்மானும் சார் அந்த கோல்டு அப்படின்ற மாதிரி கேக்குற, கோல்டாவது இதுவாவது இனிமேல் அந்த கோல்டு எனக்கு வேணாடா, வண்டி ஏடுறா அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டுறாரு. அனுப்பி அப்படியே இந்த சைடு ஹீரோ வீட்டுல இருக்க போலீஸை காமிக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு ஹீரோட அம்மா கையால காஃபி வடை எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்க அடுத்த நாளைக்கு வரோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து 20 ஸ்பீக்கர் அனுப்பிட்டோம், மிச்ச ஸ்பீக்கர் எல்லாத்தையும் நாளைக்கு நாங்க ஈவினிங்குள்ள டெலிவரி பண்றோம் சார் அப்படின்ற மாதிரி போன் வருது. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஞாபகம் வருது, போலீஸும் நாளைக்கு ஈவினிங் வரேன்னு சொன்னாங்க, இவங்களும் நாளைக்கு ஈவினிங் டெலிவரி பண்றேன்னு சொன்னாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா டெலிவரி பண்ணுங்கன்னு பேசி முடிக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல ஃபெட்டியோட ஆளுங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி வந்துருப்பாங்க. அந்த வண்டிக்குள்ள தங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சுரேஷ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான், நம்ம மொத்தமா ஆசைப்பட்டோன்னு வையா கண்டிப்பா மாட்டிப்போம், இதனால ஒண்ணு பண்ணுவோம், நம்ம 5 பேர் இருக்கோமா, ஆளுக்கு ஒன்னு எடுத்துப்போம், அது மூலியமா நம்ம செட்டில் ஆயிப்போம், அண்ணன் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் செட் பண்ணிட்டுறாரு.
அது இப்ப அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த லாரி மரத்தோட சிக்கிச்சு இல்லையா, அந்த மரத்தோட ஓனர்ஸ் அப்படின்ற மாதிரி 2 பேர் வராங்க. வண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உள்ள இருக்க மரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்க, இன்னொரு சைடு மிச்ச ஸ்பீக்கர் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாருமே ஸ்பீக்கர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு வண்டியை தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஹீரோவும் எப்போ இதெல்லாம் வரும், எப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கார். 3 விஷயத்தையும் மாத்தி மாத்தி காட்டிக்கிட்டே இருக்க மரங்களை கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஸ்பீக்கரும் பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு கரெக்டா டெலிவரி ஆயிடுது. அண்ட் இப்ப போலீஸ் வர்றதுக்குள்ள அந்த மிச்சம் இருக்கிற 180 பாக்ஸையும் மாத்தி வச்சாகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஸ்பீக்கர் எல்லாத்தையும் மாத்தி வச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு சைடு போலீஸ் ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிற எல்லா மரங்களையும் ரிமூவ் பண்ணிட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை முடிச்சிட்டு அந்த பொலேரோவை தூக்கிட்டு வந்து இங்க பார்க் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க, அண்ட் ஃபெட்டியோட ஆளுங்களும் ஃபெட்டியும் அங்க வராங்க. அந்த வண்டிக்குள்ள கையை விட்டு 5 ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டே இருக்க, ஹீரோட அம்மா பார்த்து கத்துறாங்க, யாரு அங்க வண்டி உள்ள கையை விடுறது அப்படின்ற மாதிரி. இதனால ஹீரோவும் ஓடி போய் பார்க்க, அந்த சைக்கோ வந்துட்டான்டா, அடிக்காம விட மாட்டான், முதல்ல இங்க இருந்து ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு டப்பா மட்டும் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அண்ட் இவரும் பின்னாடியே போய் அவங்கள துரத்தி விட்டுட்டு இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவனுங்க வேற இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி மத்த வேலைகளை பார்க்க கிளம்புறாரு. எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இவங்களும் பாத்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு, வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பைக்ல கிளம்ப, இன்னொரு சைடு ஹீரோவும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைசி பொட்டியை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. இவங்க கரெக்டா என்ட்ராக இவரு உள்ள தூக்கிட்டு போய் வைக்க கரெக்டா இருக்கு. அந்த இவங்களும் என்னப்பா மூச்சு வாங்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இவரும் ஏதோ பேசி சமாளிச்சிடுறாரு. அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் நாங்க கிளியர் பண்ணிட்டோம், இப்போ இந்த பொலேரோவை நாங்க எடுத்துட்டு போறோம்ப்பா, உனக்கு எதுக்கு சிரமம், இத்தனை நாள் நீ தானே பாத்துக்கிட்ட, ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த பொலேரோவை 2 போலீஸ்ல ஒருத்தர் எடுத்துட்டு கிளம்புறாரு. இன்னொருத்தரை பாத்தீங்கன்னா ஹீரோ தன்னோட கார்லயே கூட்டு போய் டிராப் பண்றாரு. அப்படியே கட் பண்ணா காம்ப்ளெக்ஸ்ல இருக்க ஹீரோவோட கடை, அந்த கடையை அடிச்சு ஒடிச்சு காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி 1 லட்சம் செட் பண்ணி அனுப்பி விட்டாங்க இல்லையா ஒரு நபர். அந்த நபர் உள்ள என்ட்ரு ஆகி, உனக்கு 2 நிமிஷம் டைம் தர, இந்த கடையை காலி பண்ணிட்டு ஓடிடு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, பக்கத்துல பார்த்தா ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஏர்பாட்ஸ் நல்லா இருக்கான்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவர் பேசுறத கவனிச்சிருக்க மாட்டார். ஏர்பாட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு என்னப்பா பேசுனேன், எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க, இவர் செம்மையா பயந்து போயிட்டுறாரு. போன் வாங்கலான்னு வந்தேன் சார், 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன போன் இருக்குன்னு கேட்டு ஐபோனை வாங்கிக்கிட்டு மிச்சம் ஒரு 100 ரூபாய் கொடுப்பாரு. அதை வாங்கிக்கிட்டு மிலிட்டரி ஆபீசர் எல்லாம் ஏன் ஃபேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஓடி போயிட்டுறாரு. அண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொலேரோவை எடுத்துட்டு வந்து பார்க் பண்ணிட்டுறாங்க. பார்க் பண்ண உடனே அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து, ஸ்பீக்கரா நல்லா இருக்கு, நாம ஒன்னு எடுத்துப்போமே எடுக்க, இதை கொண்டு வந்தவர் பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க மரக்கட்டை கேட்டீங்க, முடியாதுன்ட்டேன், இப்ப இதுலயும் கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் மேல் இடத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி அவர் பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அவர் பயமுறுத்த, இவரும் உன என்னைக்கா இருந்தாலும் நான் விட மாட்டேன்டா, கண்டிப்பா உனக்கு சஸ்பென்ஸ் இல்ல டிஸ்மிஸ் 2த்துல ஒன்று வாங்கி தருவேன், கோவமா ஸ்பீக்கரை உள்ளே வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டுறாரு. அண்ட் ஹீரோவையும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்ப சொல்லி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா 1 லட்சம் ரூபாய்க்கு போனை வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அந்த நபரும் இந்த 2 பேர்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, சில சமயத்துல நம்ம யோசிக்கிறது நடக்காது, ஏன்னா இதுக்கு மேல கான்டாக்ட் பண்ணாதீங்கன்னு மிச்ச காசையும் கொடுத்துட்டு போனையும் கொடுத்துட்டு எஸ் ஆயிட்டார். இவங்களுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது. ஐடியா சர்ஜியோட பையன்கிட்டயே இந்த 1 லட்சம் ரூபாய் போனையும் மிச்ச காசையும் கொடுத்துட்டு, எங்களால இதுக்கு மேல பண்ண முடியாது, எங்களை மன்னிச்சிருங்கன்னு கிளம்பிட்டுறாங்க. அண்ட் இவரும் இவரோட அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்க, அந்த சமயம் பார்த்து உங்களோட ஹவுஸ் ஓனர் வரார், 3 மாசமா நீங்க காசு கொடுக்கல, இப்ப கொடுத்தே ஆகணும்னு சொல்ல, இவங்களும் அவங்க கையில இருக்க பணத்தை கொடுத்துட்டு ஐபோனையும் கிஃப்டா கொடுத்துட்டு நீங்க போகலான்னு அனுப்பி வச்சுட்டு, இவரோட பையனுக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு பாக்கலான்ற மாதிரி கிளம்புறாரு. அனுப்பி அப்படியே கட் பண்ணா ஃபெட்டி இருக்கார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா தகவல் கொடுத்தது சுரேஷ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பார் இல்லையா, அந்த சுரேஷ்க்கு போன் பண்ணி, நீ கொடுத்த தகவலுக்கு தான் நாங்க அங்க போனோம், அங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு பைத்தியக்காரங்கிட்ட மாட்டி விட்டு எங்களை அடி வாங்க வைக்க பாக்குறியாடா, ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட இல்லனா கொடுக்காதுன்னு சொல்ல, அவரும் இந்த வாட்டி அயன் பாக்ஸ்ல பிளாட்டினம் இருக்குன்னு கன்ஃபார்ம் நியூஸ்ல போனீங்கன்னா ஒரு கை பார்க்கலான்னு சொல்ல, அந்த ஸ்பீக்கர்ல பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அண்ட் உங்க கை விட்டு எடுத்துட்டு வந்தது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பீக்கரா தான் இருக்கும், ஹீரோ மாத்தி வச்சிருப்பா இல்லையா அந்த ஸ்பீக்கர். அண்ட் இவங்க கால் பண்ண சுரேஷும் பாத்தீங்கன்னா நம்ம வண்டியோட நம்பரை மட்டும் தானே சொன்னோம், எந்த வீட்டுக்கு எதிரில் போய் நின்று இவங்க அடி வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். சோ இந்த ஃபெடியோட கேங்குக்கு வண்டியில கோல்டு போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்தது பாத்தீங்கன்னா இவரா தான் இருப்பார். அந்த வண்டியை தேடி அலையும் போதுதான் அந்த வண்டி ஒரு வீட்டு முன்னாடி நிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அதை எடுக்க போய் தான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. எல்லா தங்கமும் இவர்கிட்ட தான் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட மொபைல் ஷாப்ல இருந்து இவருக்கு போன் வருது. உன்னிதான் பாத்தீங்கன்னா பேசுவார், நான் இந்த மாதிரி முதல்ல நிறைய உங்ககிட்ட பேசி காலி பண்ணுலாம் பிரச்சனை கொடுத்தேன், அது எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்பா, இந்த காம்ப்ளெக்ஸ் இனிமேல் என் பொண்ணு தான் பாத்துக்க போறா, அவதான் அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண போறா, எல்லா கடைக்காரங்க கிட்டையும் சொல்லிட்டா, அவங்க ரிட்டர்ன் கடையை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது என்னோட பொண்ணுக்கு உன்னோட கடையில புது போன் வாங்கணும்னு வந்தேன்ப்பா, உன்னோட ரெஃபர் தேவைப்படுதுன்னு சொல்ல,
அங்க இருக்கிற அவரோட மேனேஜரும் ஆனா எங்களுக்கு புது போன் தேவையானா நீங்களே சஜஸ்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் கூட முறையா இவர் பேச ஆரம்பிக்கிறார். அவங்களுக்கும் பிடிச்சி போயிடுச்சு, இவருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. இவங்க பேர் நல்லா இருக்கே, அவங்களே என் வாழ்க்கை துணையா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நினைக்க இந்த சைடு ஹீரோயினும் அதே நினைக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற முதலமைச்சருக்கு பாத்தீங்கன்னா லெட்டர் கொண்டு 85 கோடி ரூபாய் பணம் முகம் தெரியாத நபரால அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும். முதலமைச்சரும் பாத்தீங்கன்னா லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறார். கொடுத்த பாதி காசுல பாத்தீங்கன்னா வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி தரணும் அப்படின்ற மாதிரியும், அதுவும் படிச்சுட்டு வேலை இல்லாத இன்ஜினியரிங் பசங்களுக்கு கொடுங்க, அவங்க நல்லா கட்டி தருவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாரு. அண்ட் லேப்டாப் இல்லாத படிக்க கஷ்டப்படுற மாணவர்களுக்கு லேப்டாப் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சில நல்ல விஷயங்களை எழுதி வச்சுட்டு ஒரு கதையும் சொல்லி வச்சிருப்பாரு. எங்க வீட்டுல நிறைய மாம்பழம் இருக்கும், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், உனக்கு தேவையான மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு மிச்ச மாம்பழத்தை ஊருக்கு கொடுத்துரு, அப்படி இல்லன்னு வையா அதை தான் நான் இப்ப பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா கோல்டு அப்படின்ற மாதிரி ஒரு பேரை மென்ஷன் பண்ணிருப்பார். இந்த விஷயம் எல்லா டிவிகளும் போய்கிட்டே இருக்க ஹீரோட அம்மா இவரை திரும்பி பாக்குறாங்க. அண்ட் இந்த நியூஸை பாத்தீங்கன்னா ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கோல்டு யாரா இருக்கும், அப்பா நீங்க அவரை கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு கேட்க இவங்களும் கோல்ட கல்யாணம் பண்ணிக்கலாமா ஜோஷிய கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஹீரோ கூட சம்பந்தப்பட்ட அந்த போலீஸும் பாக்குறாரு. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா கோல்டு அப்படின்ற ஒரு சிம்பிள் ஒன்று ஒட்டி இருக்கும். அதே சிம்பிள் தான் பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுல ஸ்பீக்கர் பாக்ஸ்ல ஒட்டி இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு இது ஹீரோ தான் அப்படின்றது. இதை நினைச்சு இவரு சிரிக்க அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஜோஷா கோல்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. ரெண்டுமே ஒரே ஆள் தான் அப்படின்ற மாதிரி காட்டி இந்த படத்தை அழகா முடிக்கிறாங்க.